வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். இப்போ ஐசிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸில் ஃபோர்ஸ் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1ல் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the wheel shown in the diagram has a fixed axle passing through O. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வீலுக்கு ஃபிக்ஸ்டு ஆக்சல் இருக்கு. the wheel is kept stationary under the action of a horizontal force F1 at A. அதாவது இந்த வீல் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. அதாவது என்னன்னா அட் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ரெண்டு ஃபோர்ஸ், என்னெல்லாம் ஃபோர்ஸ்னா ஹரிசான்டல் ஃபோர்ஸ் F1 இந்த டைரக்ஷன்லையும், வெர்டிகல் ஃபோர்ஸ் F2 அதோட டைரக்ஷன் கொடுக்கல. இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு Bங்கிற இடத்துல F2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஷோ த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் F2 இந்த டயக்ராம். அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபோர்ஸ் F1 ஆர் F2 இஸ் கிரேட்டர், அதையும் கண்டுபிடிக்கணும். F1 கிரேட்டரா F2 கிரேட்டராங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த ஃபோர்ஸஸ் F1 அண்ட் F2. இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, AO வந்து 2.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. BO டேஷ் இது வந்து 1.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி OO டேஷ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் F2ஓட டைரக்ஷன் என்னன்னு பார்ப்போம். நம்மளுக்கு என்ன தெரியும், F1ல இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த வீலை வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸில் டர்ன் பண்ணும். அப்போ F2 ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணினா தான் வீல் வந்து ஸ்டேஷனரியா, அதாவது ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணணும்னா இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து எப்படி வரும், இங்கேருந்து இங்கே டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனுக்கு வரும். ஸோ F2ஓட டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சாச்சு, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் F2 வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, F1 கிரேட்டரா F2 கிரேட்டரான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி தெரியும், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னன்னா, ஃபோர்ஸ் சேமா இருந்ததுன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் சேமா இருந்ததுன்னா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா எதுக்கு ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தின்னு அர்த்தம். இப்போ இங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா AO வந்து 2.5 சென்டிமீட்டர், BO டேஷ் வந்து 1.5 சென்டிமீட்டர். அப்போ ஆப்வியஸாக பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இது வர இதுதான் வந்து கிரேட்டர். ஸோ F1 தான் கிரேட்டர் ஃபோர்ஸ். F1 இஸ் கிரேட்டர் தேன் F2. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு F1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F2 அபவுட் O டேஷ், அது வந்து நம்மளுக்கு F2 இன்டூ O டேஷ் ஓன்னு வந்துடும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குன்னு நம்ம முதலே பார்த்துட்டோம், கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம், ஸ்டேஷனரியாக இருக்குன்னு. அப்போ கிளாக் வைஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். அப்போ F1 இன்டூ OA இஸ் ஈக்குவல் டு F2 இன்டூ O டேஷ் O. அப்போ நம்மளுக்கு இதோட ரேஷியோ தான் வேணும். அப்போ F2 பை F1 இஸ் ஈக்குவல் டு, இந்த F இங்கே டினாமினேட்டரில் வந்துருச்சு, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற F1 டிவிஷனுக்கு போயிடுச்சு. அப்போ அதே மாதிரி இங்கே உள்ள மல்டிப்ளிகேஷனில் உள்ள O டேஷ் வந்து O டேஷ் O வந்து இங்கே டிவிஷனில் வந்துருக்கு. OA பை O டேஷ். நம்மளுக்கு இதோட வேல்யூ தெரியும். OA வந்து 2.5 சென்டிமீட்டர் பை 1.5 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 பை 15 வரும். இது வந்து 5 பை 3. O டேஷ் O இந்த லென்த் வந்து 2 சென்டிமீட்டர், 1.5 இல்லை 2 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து 20, இப்போ 5 by 4. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? The following diagram shows two parallel and opposite forces F1 and F2. Each of magnitude 5 Newton with their lines of action separated by a distance of 2 meter. அதாவது ரெண்டு parallel and opposite forces. F1 இந்த left side of direction இருக்கு, F2 வந்து right side directionல இருக்கு. இது ரெண்டோட மேக்னிடியூடும் 5 நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்ட் X இஸ் பிவட்டட். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பிவட் பாயிண்ட் வந்து X. இது வந்து மிட்வேல இருக்குங்கிறாங்க. அப்போ மிட்வேனா இங்க இருந்தும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இங்க இருந்தும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதாவது F1ல இருந்தும் 1 மீட்டர், F2ல இருந்தும் 1 மீட்டர். அதான் மிட்வேங்கிறது. வைல பாயிண்ட் Y இஸ் பிவட்டட் ஆன் F2 மேலேயே ஒரு பிவட் இருக்கு, அது வந்து Yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் மொமெண்ட் ஆஃப் 2 ஃபோர்சஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட டோட்டல் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட் பாயிண்ட் X அண்ட் பாயிண்ட் Yல என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அட் பாயிண்ட் X அண்ட் Yல எஃபெக்ட் ப்ரொடியூஸ்டு பை த 2 ஃபோர்ஸஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் X நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர்ல இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ்ல இருந்துமே இந்த Xங்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து half of 2 meter equal to 1 மீட்டர்னு வந்துடும். இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F1
F1 at x, about x வந்து F1 into அந்த perpendicular distance. அப்போ அது வந்து 1 மீட்டர். நம்மளுக்கு F1 வந்து என்ன தெரியும்? 5 நியூட்டன்னு தெரியும். into 1 மீட்டர் equal to 5 நியூட்டன் மீட்டர். இது வந்து clockwise-ல இருக்கு. அதே மாதிரி moment of force F2. about x வந்து சேம் தான். F2 வந்து F2 into அந்த perpendicular distance. அப்போ 5 நியூட்டன் into 1 மீட்டர் is equal to 5 நியூட்டன் மீட்டர். இதுவும் வந்து clockwise தான். இப்போ இதோட டோட்டல் மொமெண்ட் நம்ம பார்க்க போறோம். ரெண்டையும் ஆட் பண்றோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 5 plus 5 equal to 10 நியூட்டன் மீட்டர்னு வரும் டோட்டல் வந்து. of force about x. about y பார்க்க போறோம். இதுல வந்து perpendicular distance இந்த F1 க்கு வந்து y ல இருந்து perpendicular distance பார்த்தோம்னா இந்த 2 மீட்டர் வந்துரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் F1 க்கு பாப்போம். perpendicular distance of point y for F1 equal to 2 meter. இப்போ நமக்கு வந்து moment of force F1 about y is equal to F1 into perpendicular distance. நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ F1 5 நியூட்டன், 5 into 2 equal to 10 நியூட்டன் மீட்டர். இது வந்து எந்த இதில் வருது, எந்த டைரக்ஷனில் வருது? நம்மளுக்கு கிளாக்வைஸில் தான் வருது. இப்போ வந்து வைலேருந்து இங்கே உள்ள ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? இப்படி திருப்ப ட்ரை பண்ணும். ஸோ அது கிளாக்வைஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து கிளாக்வைஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இப்போ வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த F2க்கு வைலேருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது? 0. ஏன்னா வைங்கிற பாயிண்டே வந்து இந்த F2 ஃபோர்ஸ் மேலே தான் இருக்குது. ஸோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0. அப்போது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார் F2 about y equal to 0 meters. So moment of force வந்து F2 equal to 5 Newton into 0 equal to 0 Newton meter வந்துரும். இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இதுவும் இந்த F1லேருந்து உள்ள அந்த இதுவும் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு. அப்போ total moment of force due to F1 and F2 equal to 10 plus 0 10 Newton meter. இதுவும் வந்து நம்மளுக்கு clockwise தான். இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஸ்டினோட இந்த பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. calculate the total moment of the two forces about point x and y னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். state the effect produced by the two forces about the points. இந்த ஃபோர்ஸ்னால என்ன எஃபெக்ட் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்மளுக்கு தியரி படியே தெரியும். the effect of two forces about point x is to produce clockwise motion. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? due to x வந்து clockwise motion தான். அந்த பாயிண்ட் எக்ஸில் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிளாக்வைஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி த எஃபெக்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் F1 and F2 at பாயிண்ட் y அதுவும் வந்து கிளாக்வைஸ் தான். இப்போ நம்ம இதோட எஃபெக்டை கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து அப்போ என்ன ஆகும்? கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். Two forces, each of magnitude 2 Newton, act vertically upwards and downwards respectively at the two ends of a uniform rod of length 1 meter, which is pivoted at its center. Draw a diagram of the arrangement and determine the resultant moment of forces about the midpoint of the rod. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 மீட்டர் லென்த் உள்ள யூனிஃபார்ம் ராட். இதை எடுத்துப்போம். இந்த ராடை வந்து நம்ம ரெண்டு எண்ட்ஸையும் A and Bன்னு எடுத்துக்கலாம். இது வந்து மிட் பாயிண்ட்ல பிவட் ஆயிருக்கு. அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு எடுத்துப்போம். இதோட ஃபுல் லென்த்தும் வந்து 1 மீட்டர். இந்த ஃபுல் லென்த்தும் வந்து 1 மீட்டர். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏங்கிற பாயிண்ட்டில் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் F1 ஆக்ட் பண்ணுது. F1 வந்து 2 நியூட்டன். இந்த F1 வந்து அப்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. சேம் ஃபோர்ஸ் இது வந்து 2 நியூட்டன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்கிற இந்த பாயிண்ட்டில் டவுன்வர்ட்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அது வந்து அதுவும் 2 நியூட்டன் தான். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல இந்த பிவட்டான இந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிட் பாயிண்ட்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? AB இதோட லென்த் வந்து 1 மீட்டர். O வந்து மிட் பாயிண்ட். அப்போ OA வந்து 1/2 மீட்டர் ஈக்குவல் டு 0.5 மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி OB, இந்த OBயும் வந்து
அந்த 1/2 ஈக்குவல் டு 0.5 மீட்டர். அப்புறம் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையுமே 2 நியூட்டன். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ வந்து OAல உள்ள மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ F into perpendicular distance. அப்போ 2 into 0.5 equal to 1 நியூட்டன் மீட்டர். இது எப்படி கிளாக் வைஸில்? ஏன்னா இது வந்து அப்வர்டில் இருக்குது. ஸோ இது கிளாக் வைஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் at B about O equal to same formula தான், F into perpendicular distance சேம் தான், 2 into 0.5 equal to 1 நியூட்டன் மீட்டர். இதுவும் வந்து எப்படி இங்கே டவுன்வர்ட்ஸில் இழுக்க ட்ரை பண்ணும். ஸோ இப்படி மூவ் ஆகும். இங்கே பிவட்டாக இருக்கிறதுனால இப்படி மூவ் ஆகும். ஸோ கிளாக் வைஸில் மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு. about O is equal to 1 plus 1 equal to 2 நியூட்டன் மீட்டர். ரெண்டுமே கிளாக் வைஸ்ங்கிறதுனால நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிடுறோம். ரிசல்டன்ட் ரொட்டேஷனும் வந்து கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். A uniform meter rule rests horizontally on a knife edge at the 60 cm mark when mass of 10 gram is suspended from one end. Draw a diagram of the arrangement. First diagram வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் at which end must this mass be suspended? இந்த 10 gram mass வந்து எந்த எண்டில் சஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த ரூல்? அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, 1 மீட்டர் ஸ்கேல், அதோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து the 10 gram mass is now shifted to the 90 cm mark. முதல்ல வந்து அந்த 1 எண்டில் இருந்தது, இப்போ வந்து 90 cm மார்க்குக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ எந்த டைரக்ஷன், in which direction the knife edge be shifted to make the rule horizontal again? அந்த ரூல் வந்து மறுபடியும் ஹரிசாண்டலா இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த நைஃப் எட்ஜை எந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் பண்ணணும், அதாவது லெஃப்ட்லயா ரைட்லயாங்கிறது நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைவோம். யூனிஃபார்ம் மீட்டர் ரூல். மீட்டர் ரூல்னா 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கேல். அப்போ சேம் இந்த எண்டை ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். இப்போ வந்து இதில் வந்து 60 சென்டிமீட்டர் மார்க், நம்மளுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து 50. ஓகேவா? இது வந்து மிட் பாயிண்ட்டு, இது 50 சென்டிமீட்டர் மார்க். நைஃப் எட்ஜ் வந்து 60 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இது 60 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம் இந்த பாயிண்ட்டை. ஸோ இங்கே தான் ஒரு நைஃப் மேலே, நைஃபோட டிப்பில் இந்த ஸ்கேலை வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் அதை வந்து வச்சோன்னா தான் ஸ்கேல் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் இல்லையா? ஒரு சைடாக வச்சோம்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த பெண்ணை வந்து என்னோட விரல் தான் நைஃப்னு வச்சுப்போம். நம்ம வந்து மிட் பாயிண்ட்ல வச்சோம்னா தான் இது வந்து ஹரிசாண்டலாக மெயின்டைன் ஆகும். இப்போ நான் வந்து இந்த சைடாக ஷிஃப்ட் பண்ணேன்னா இது வந்து இந்த சைடாக விழுந்துடும். கரெக்டாக? அதுதான் அதே தான் இங்கேயும். அப்போ இந்த இப்படி இப்போ வந்து இப்படி விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த சைடில் நம்ம அந்த மாஸை சஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்தது at which end must this mass be suspendedன்னு கேட்டிருக்காங்க. மாஸ் வந்து இந்த பிங்கிற எண்டில் இந்த 10 கிராம் மாஸை நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து 100 சென்டிமீட்டர் பாயிண்ட்டு, இது 0 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இதோட லென்த் வந்து AB ஈக்குவல் டு 1 மீட்டர். அதே மாதிரி இந்த மாஸ் ஆஃப் த ரூல் வந்து, ரூல்னா ஸ்கேல். ஓகேவா? ரூல் வந்து நம்ம கேபிட்டல் M கிராம்னு எடுத்துப்போம். இப்போ மாஸ் ஆஃப் த ரூல் வந்து நம்ம M கிராம்னு எடுத்துப்போம். ஓகேவா? மாஸ் தெரிஞ்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் கால்குலேட் பண்ண தெரியும். அப்போ வெயிட் ஆஃப் த ரூல் வந்து மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஓகேவா? அப்போ நம்ம வந்து இதை mgன்னு எடுத்துப்போம். இப்போ வந்து இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மிட் பாயிண்ட்ல ஆட் பண்ணும். அந்த 50 சென்டிமீட்டர் மார்க்கில் மிட் பாயிண்ட்ல ஆட் பண்ணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, at which end must the mass be suspendedன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த mgங்கிற வெயிட் வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனை இந்த mgங்கிற வெயிட், இந்த வெயிட் ஆஃப் த ரூல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனை கொண்டு வருது. எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு 60 சென்டிமீட்டர் பாயிண்ட்ல இது ஸ்கேல் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இந்த பார்ட் வந்து இப்படி விழும். கரெக்டா? இந்த பக்கமா கீழே விழும். அப்போ இந்த மோஷன் வந்து என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன். ஓகேவா? அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணினா தான் இது வந்து ஹரிசாண்டலா இருக்கும். ஸோ நம்ம வந்து பிங்கிற பாயிண்ட்ல இந்த 10 கிராம் மாஸை நம்ம சஸ்பெண்ட் பண்றோம்.
அதாவது 100 சென்டிமீட்டர் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல நம்ம இந்த 10 கிராம் மாஸை சஸ்பெண்ட் பண்றோம். அப்போ இந்த மாஸ் வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட்டை உண்டாக்குது. ஸோ இந்த கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஒன்று கேன்சல் பண்றதுனால நம்மளுக்கு இந்த ஸ்கேல் வந்து ஹரிசான்டலா இருக்கு. அப்போ ஏ பார்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து த மாஸ், த weight of the rule வந்து produces anti-clockwise moment. To balance this, we have to suspend the 10 gram mass at the end B or 100 centimeter mark. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சுதா? இப்போ அடுத்த பார்ட் பார்ப்போம். வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த ரூல்? நம்மளுக்கு இந்த ரூலோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மொமெண்ட்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டுக்கு வந்து இது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதாவது 60 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த சஸ்பெண்ட் ஆன பிவட் ஆன பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற இந்த எட்ஜ் வந்து 60 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர். நம்மளுக்கு வந்து இதோட ஸ்கேலோட வெயிட் வந்து mgன்னு தெரியும். mg இன்டூ 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர் இங்க இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஹாரிசான்டலா இருந்திருக்கும் ஸ்கேல். ஸோ 60 மைனஸ் 50. ஓகேவா? இதை வந்து நம்ம இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு. இது வந்து ஆக்சுவல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ வந்து பிவட் ஆன பாயிண்ட் இங்கே, அந்த ஆக்சுவல் மிட் பாயிண்ட் வந்து இங்கே. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ 60 மைனஸ் 50. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்கே உள்ள ஃபோர்ஸ் வந்து 10g. ஓகேவா? 10g இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 மைனஸ் 60. ஓகேவா? அப்போ இதை சால்வ் பண்ணுவோம். mg இன்டூ 10 is equal to 10g into 40. நம்மளுக்கு m தான் கண்டுபிடிக்கணும். அதாவது mg by 10g is equal to 40 by 10. இப்போ 0 கேன்சல் ஆயிரும், இந்த g கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு m தான் வேணும். m is equal to 4 into 10 is equal to 40 gram. இப்போ mass of the rule வந்து 40 gram. இப்போ கொஸ்டின் B நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது கொஸ்டின் C பார்க்க போறோம். இப்போ இந்த 10 கிராம் மாஸ் வந்து நவ் ஷிஃப்டட் டு த 90 சென்டிமீட்டர் மார்க். 100 சென்டிமீட்டர்ல இருந்து 90 சென்டிமீட்டருக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. அப்போ இன் விச் டைரக்ஷன் த நைஃப் எட்ஜ் பி ஷிஃப்டட் டு மேக் த ரூல் ஹரிசான்டல். இப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? இப்போ இந்த 90 சென்டிமீட்டர் மார்க்கில் ஷிஃப்ட் ஆயிருச்சு. இந்த 10 கிராம்ங்கிறது வந்து 10gங்கிறது இங்கே ஷிஃப்ட் ஆயிருது. அப்போ என்ன ஆகுது? இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருதா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? மொமெண்ட்டும் குறையும். இந்த சைடு மொமெண்ட் குறையும். அப்போ இந்த சைடு மொமெண்ட் குறையும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாஸ்தி ஆயிரும். அப்போ நம்ம வந்து இங்கே இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக அதிகப்படுத்தணும். ஸோ இந்த நைஃப் எட்ஜை நம்ம லெஃப்ட் சைடாக ஷிஃப்ட் பண்ணுவோம். புரியுதா? அதாவது டுவர்ட்ஸ் எண்ட் ஏ நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த எண்ட் ஏ ஷிஃப்ட் இந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஏ நம்ம ஷிஃப்ட் பண்ணினோம்னா தான் இப்போ இந்த இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே உள்ள இந்த சைடு உள்ள ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் இருக்கு இல்லையா? இது வந்து குறையும். அப்போ இது அதிகமாகும். ஸோ பேலன்ஸ் ஆகி ஹரிசான்டல் ஆகும். இந்த clockwise moment வந்து moment at point B reduce ஆகும். இது வந்து என்னத்தை காஸ் பண்ணும்? ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட்டை ஜாஸ்தி ஆகும். ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நைஃப் சஸ்பெண்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த 10 கிராம் மாஸ். அதாவது இந்த 90 சென்டிமீட்டர்லேருந்து point and towards A, அதாவது 0 சென்டிமீட்டர் பாயிண்ட்.
அதாவது இந்த 90 சென்டிமீட்டர் பாயிண்ட்லேருந்து அவேயா நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கூடும். அதாவது இங்கே பாருங்க, இந்த 90 சென்டிமீட்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அவேயா இந்த சைடாக நம்ம இது பண்ணும்போது இங்கே உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கூடும். அதே மாதிரி இங்கே உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் குறையும். அப்போ நமக்கு ரிசல்டன்ட் என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல உள்ள மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து குறையும், இந்த பாயிண்ட்ல உள்ள மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கூடும். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் இது வந்து ஹரிசாண்டல் ஆகும். இப்போ 10th sum பார்ப்போம். On a seesaw, two children of masses 30 kg and 50 kg are sitting on one side of it at distances 2 meter and 2.5 meter respectively from its middle. Where should a man of mass 74 kg sit to balance it? இப்போ வந்து சீசா பார்ப்போம். இது ஒரு சீசான்னு வச்சுக்கோங்க. சீசா வந்து எப்பவுமே மிடில் தான் பிவட் ஆயிருக்கும், ரைட்டா? இப்போ வந்து இந்த குழந்தைங்க மாஸ் வந்து 30 கிலோகிராம் அண்ட் 50 கிலோகிராம் வந்து ஏதோ ஒரு சைடில் உட்காந்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துப்போம். இந்த 30 கிலோகிராம் மாஸ் உள்ள குழந்தை வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், இங்கே இந்த பிவட்டான பாயிண்ட் 0ன்னு வச்சுப்போம். இது வந்து இந்த எட்ஜ் ஏ, இது வந்து பி. ஸோ 2 மீட்டரில் இந்த 30 கிலோகிராம் மாஸ் உள்ள குழந்தையும் 2.5 மீட்டர்ஸில் 50 கிலோகிராம் மாஸ் உள்ள குழந்தையும் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த சைட்ல எந்த டிஸ்டன்ஸ்ல 74 கிலோகிராம் உள்ள ஒரு மனுஷன் உட்காந்தா இந்த சீசா வந்து பேலன்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு முதல்ல இந்த சைட்ல இந்த ரெண்டு குழந்தைங்கனால வர மூமெண்ட்டை பார்ப்போம். இப்போ இவங்க இந்த சைடு உட்காரும்போது எப்படி ஆகும்? சீசா வந்து கீழே வரும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல உள்ள டோட்டல் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் நம்ம பார்ப்போம். என்னது 30 கிலோகிராம் ஃபோர்ஸ் இன்டூ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இது 2 மீட்டர், இது வந்து 2.5 மீட்டர். ஓகேவா? அப்போ இது வந்து 2 மீட்டர் ப்ளஸ் 50 கிலோகிராம் ஃபோர்ஸ் இன்டூ 2.5 மீட்டர். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 30 × 2 60 கிலோகிராம் ஃபோர்ஸ் இன்டூ மீட்டர் ப்ளஸ் 50 × 2.5 வந்து நம்மளுக்கு 125 kgf இன்டூ மீட்டர். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 60 + 125 185 kgf மீட்டர் வந்துடும். ஓகேவா? டோட்டல் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். இப்போ இந்த சைடு மேன் வந்து இந்த மூமெண்ட்டை மேட்ச் பண்ணணும், இந்த சைடு அந்த மேன் உட்காரணும், சேம் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து அந்த மேனோட மாஸ் வந்து 74 கிலோகிராம். இப்போ வந்து ரைட் சைடில் அந்த மேன் உட்காந்தாதான் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். அவன் எந்த டிஸ்டன்ஸில் உட்காராங்கிறது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சைடு அவன் உட்காரதுனால ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறான். இப்போ இங்கே உட்காந்தா இது வந்து இந்த எண்ட் வந்து கீழே அமுக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட். இப்போ இங்கே உள்ள கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து என்னது? ஈக்குவல் டு 74 kgf இன்டூ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர். ஓகேவா? இப்போ இந்த கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் படி. அப்போ 185 kgf ஈக்குவல் டு 74x kgf. இது கேன்சல் ஆயிரும். ஸோ 74x இஸ் ஈக்குவல் டு 185, x இஸ் ஈக்குவல் டு 185/74. 74ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம், இங்கே வந்து 2 டைம்ஸ். 274 சார் 148. 185 minus 148 வந்து 7 3 37. ஸோ இங்கே வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ இது வந்து 370 ஆகும். 5 × 74 வந்து நம்மளுக்கு 370. ஸோ 2.5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 மீட்டர். அப்போது அதர் சைடில் அந்த மேன் வந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்தா அந்த சீசா வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். Figure 1.23 below shows a uniform meter rule AB pivoted at its end A at the 0 mark and supported at the other end B by a spring balance when a weight of 40 kgf is suspended at its 40 cm mark. This rule stays horizontal. Find the reading of the spring balance when the rule is of negligible mass 20 kg. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு யூனிஃபார்ம் மீட்டர் ஸ்கேல் இருக்கு. அது வந்து பாயிண்ட் ஏல, அதாவது 0 மார்க்ல பிவட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிவட் ஆயிருக்கு. இந்த இடத்துல அதர் எண்ட்ல வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 40 சென்டிமீட்டர் மார்க்ல 40 kgf வெயிட் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரூல் வந்து ஹரிசான்டலா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த ரூல் ஹரிசான்டலா இருக்கு. இப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல ஒரு ரீடிங் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன ரெண்டு கண்டிஷனுக்கு அதோட ரீடிங்கை கால்குலேட் பண்ண போறோம்னா, இந்த ரூலோட மாஸ் வந்து நெக்லிஜிபிள்னு எடுத்துக்கிறோம். அதாவது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப தின்னான ரூல். ஸோ நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். செகண்ட் கேஸ்ல வந்து இந்த ஸ்கேலோட மாஸ் வந்து 20 kg இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எடுத்துப்போம், நெக்லிஜிபிள் மாஸ்ல எடுத்துப்போம். when the rule is of negligible mass.
இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் 40ல இந்த 40 kgfங்கிற வெயிட் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் இப்படி கிரியேட் ஆகும். அதாவது இங்கேருந்து இது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வெயிட் வச்சிருக்கிறதுனால இது இப்படி விழும். அதாவது இந்த சைடில் கீழே மூவ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் கிரியேட் ஆகும். இந்த ஈக்குலிபிரியம் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸாக கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அந்த ஃபோர்ஸ் இப்படி ஆட் பண்ணும், அதை வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ல ஆட் பண்ணுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது ஹரிசாண்டலாக ஸ்டே ஆகும். அப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு கிளாக் வைஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்ங்கிறது தெரியும் அபவுட் த பாயிண்ட் ஏ. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர். ஓகேவா? இது மொத்தம் டிஸ்டன்ஸ் வந்து 100 சென்டிமீட்டர். இது வர உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 சென்டிமீட்டர். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இன் ஈக்குலிபிரியம் clockwise moment about A, point A is equal to anti-clockwise moment about A. இப்போ clockwise moment வந்து இது வந்து 40 kgf, perpendicular distance வந்து 40 cm. அப்போ 40 kgf into 40 cm is equal to இங்க வந்து இதை வந்து நம்ம F னு எடுத்துப்போம். F into இதோட pivotல இருந்து இதோட distance வந்து 100 cm. நமக்கு F தான் வேணும். Therefore F is equal to 40 into 40 by 100. 0 0 cancel ஆயிரும். இந்த 0 cancel ஆயிரும். 4 4 are 16 kgf. நமக்கு F வந்து F equal to 16 kgf. எப்போ அந்த ரூலோட இந்த மீட்டர் ஸ்கேலோட ரீடிங் வந்து 16 kgf when the mass is negligible. When the mass of the rule is 20 kg, weight வந்து என்ன ஆகும்? equal to 20 kgf. ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் கால்குலேட் பண்ண போறோம். நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். சேம் அந்த ரூல் இருக்கு. இந்த இடத்துல பிவட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் ஏல தான் பிவட். ஓகேவா? 40 சென்டிமீட்டர் மார்க்கில் 40 சென்டிமீட்டர் மார்க்கில் நம்மளுக்கு வந்து ஒரு வெயிட் ஹேங் பண்ணியிருக்கோம் 40 kgf. ஓகேவா? 100 சென்டிமீட்டர் மார்க்கில் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸை இது பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள ஃபோர்ஸ் வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து 50 சென்டிமீட்டர், அதாவது 50 சென்டிமீட்டர் மார்க் இருக்கும் இல்லையா, இங்கேருந்து இங்கே இந்த இடத்துல தான் வந்து கிராவிட்டி இருக்கும். ஓகேவா? அந்த இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 20 kgf-ம் ஆட் பண்ணுறது இந்த இடத்துல தான். இப்போ நம்ம இந்த நியூ ஃபோர்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? மறுபடியும் இன் ஈக்குலிபிரியம் clockwise moment at point A is equal to anti-clockwise moment at A. ஓகேவா? இப்போ clockwise மொமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு ஆட் பண்ணுது. இதுவும் இந்த 40 kgfங்கிறதும் இந்த 50 சென்டிமீட்டர் பாயிண்ட்ல இந்த ரூலோட வெயிட் 20 kgf-ம் ஆட் பண்ணுது. அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 40 kgf into அதோட perpendicular distance 40 சென்டிமீட்டர் plus 20 kgf into 50 சென்டிமீட்டர் equal to இந்த F into 100 சென்டிமீட்டர். ஏன்னா இது வந்து 100 சென்டிமீட்டர் மார்க்கில் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு F தான் வேணும். ஸோ F is equal to 40 into 40 plus 20 into 50 divided by 100. இப்போ F equal to 40 into 40 plus 20 into 50 by 100 வரும். இது 40 into 40 வந்து 1600, 20 into 50 வந்து 1000. இப்போ 1600 plus 1000 by 100 வரும். இதை ஆட் பண்ணோம்னா 2600 by 100 வரும். இல்லை 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 26 kgf ஆகுது. இப்போ நம்மளுக்கு F வந்து 26 kgf வருது. அதாவது அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் வந்து when the mass of the rule 20 kg இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் வந்து 26 kgf ஆகுது. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.